ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சஷ்டியோட 2வது நாள் விரதம். எப்பவும் போல் காலையில் எழுந்து நம்ம அப்பாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பால் பழம்லாம் வச்சு படைச்சி இன்றைக்கும் நம்ம கோலம் போட்டு இன்றைக்கி 2வது நாளுன்றதுனால சாலை ஒரு விளக்கும் ராலை ஒரு விளக்கும் வச்சு 2 விளக்கை வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. ஆல்ரெடி எப்படி இந்த விளக்கு ஏற்றுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்குது. இன்றைக்கி 2வது நாள் சஷ்டி விரதத்தில் நான் 2வது வீடோட, அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் அறுபடை வீடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வீடோட கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ நேற்று திருப்பரங்குன்றம், இன்றைக்கி 2வது நாளோட அறுபடை வீடோட நான் கந்த சஷ்டி கவசம் படித்தேன். இது நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அறுபடை வீடில் ஒவ்வொரு வீட்டோட கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ நீங்கள் எது வேணுனாலும் படிக்கலாம். நம்ம யூஸ்வலாக எப்போவுமே பாடுற கந்த சஷ்டி கவசமும் படிக்கலாம், இல்லைனா திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அலங்காரம் எது வேணுனாலும் படிக்கலாம். ஆனால் மன தூய்மையோட, மனசார முழு நம்பிக்கையோடு இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வேண்டி இருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும். உங்களுக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், விரதத்தோட முழு பலனே நமக்காக சுயநலமாக வேண்டிக்காமல் அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட வேண்டுதலும் சீக்கிரமாக நடக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் எது வேண்டினாலும் கடவுள்கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. அதை விட முக்கியம், முருகா எனக்கு உன்னோட அருளை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டுன்னு வேண்டிக்கோங்க. எப்போவுமே ஒரு டிமாண்ட் மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது முருகரை பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ மூலிமா முருகர் உங்களுக்கு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்ஸும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3வது நாள் விரதத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.